தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டிருப்பது சட்டவிரோதம் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்ற டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தடையின்மை சான்று கட்டாயம் என்றும், தடையின்மை சான்று இல்லாமலேயே தனியார் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் 700 அரசு ஒதுக்கீட்டு MBBS இடங்கள் பறிபோவதால் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்றும், புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டிருப்பது சட்டவிரோதம் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்ற டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தடையின்மை சான்று கட்டாயம் என்றும், தடையின்மை சான்று இல்லாமலேயே தனியார் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் 700 அரசு ஒதுக்கீட்டு MBBS இடங்கள் பறிபோவதால் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்றும், புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.